அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நோன்பின் சட்டங்கள். வயது வந்த ஆண் பெண் அனைவரின் மீதும் ரமலான் மாதம் நோன்பு நோற்பது கட்டாய கடமையாகும். சுபுஹு தொழுகை நேரம் அதிகாலையிலிருந்து சூரியன் மறையும் வரை சாப்பிடுவது, குடிப்பது, உடறவு கொள்வது ஆகியவைகளை விட்டும் விலகி இருக்க வேண்டும். ஒவ்வொரு நோன்பிற்கும் நியத் செய்வது நிபந்தனையாகும். அதாவது முழுமனதுடன் நோன்பு வைக்கிறேன் என்ற நாட்டம் இருக்க வேண்டும். நோன்பு விஷயத்தில் சலுகை அளிக்கப்பட்டவர்கள் நோயாளி, பயணி, மாதவிலக்கு பெண்கள். நோன்பு நோற்றால் தனக்கோ தன் குழந்தையின் உயிருக்கோ பாதிப்பு ஏற்பட்டுவிடும் என அஞ்சுகின்ற கர்ப்பமுற்ற பெண்கள், குழந்தைக்கு பால் கொடுக்கும் தாய்மார்கள் இவர்கள் ஒவ்வொருவரும் விடுபட்ட நோன்புகளை ரமலான் அல்லாத மற்ற நாட்களில் கட்டாயமாக நிறைவேற்றி ஆக வேண்டும். நோன்பு நோற்றால் பசி, தாகம் காரணமாக உயிர் இழக்க நேரிடும் என்ற நிலையில் உள்ள நோயாளிகள், நோன்பு நோற்க முடியாத பலவீனமான முதியவர்கள், இயலாதவர்கள் மட்டும் ஒரு நோன்பிற்கு பகரமாக ஒரு ஏழைக்கு வயிறார ஒரு நாள் உணவளிக்க வேண்டும். நோன்பின் சுன்னத்துகள் அதிகமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுதல், சஹர் உணவை அதன் நேரத்திற்குள் தாமதமாக சாப்பிடுதல், சூரியன் மறைந்தவுடன் தாமதமின்றி சீக்கிரமாக இஃப்தார் செய்தல். அதாவது நோன்பு திறப்பது. நோன்பை முறித்துவிடும் செயல்கள் என்னவென்றால், வேண்டுமென்றே சாப்பிடுதல், குடித்தல், உடலுறவு கொள்ளுதல், வேண்டுமென்றே வாய் நிரம்ப வாந்தி எடுத்தல், மூக்குப்பொடி, பீடி, சிகரெட், புகையிலை மற்றும் அது போன்றவற்றை உபயோகித்தல், காதிலோ மூக்கிலோ எண்ணெய் அல்லது மருந்து போடுதல், இனியா செலுத்திக் கொள்ளுதல். நோன்பு முறியாது ஆனால் மக்ரூஹ் ஆகும் செயல்கள் என்னவென்றால், எந்த தேவையுமின்றி சுவையானவற்றை சுவைத்தல், ஏதாவது ஒரு பொருளை தேவையில்லாமல் மென்று துப்புதல், எச்சிலை வாயில் ஒன்று சேர்த்து விழுங்குதல், மனைவியை இச்சையுடன் பார்த்தல், தொடுதல், நோன்பிற்கு பலவீனத்தை ஏற்படுத்தும் செயலை செய்தல், திட்டுதல், பொய் மற்றும் புறம் பேசுதல், அருவருக்கத்தக்க செயலை செய்தல். நோன்பு முறியாது மற்றும் மக்ரூஹ் ஆகாத செயல்கள் என்னவென்றால், மிஸ்வாக் செய்தல் மற்றும் மிஸ்வாக் செய்யும் போது பல்லிலிருந்து இரத்தம் வடித்தல், கண்ணுக்கு சுர்மா, மருந்து ஆகியவற்றை உபயோகித்தல், சுயநாட்டமின்றி தொண்டையில் கோச்சு, புகை, தூசி மற்றும் அது போன்றவைகள் சென்றுவிடுதல், தானாகவே வாந்தி எடுத்தல், அது அதிகமாகவோ குறைவாகவோ இருப்பினும் சரியே. வாந்தி வந்து தானாகவே உள்ளே சென்றுவிடுதல், மணமான வஸ்துக்களையோ வாசனை பூக்களையோ நுகர்த்தல், தலையிலோ உடலிலோ எண்ணெய் தேய்த்து குளித்தல், நோன்பு வைத்திருந்து குளிக்காமலே இருத்தல், ஊசி இன்ஜெக்ஷன் செலுத்திக் கொள்ளுதல், தானாகவே ஸ்கலிதம் ஆகிவிடுதல், விந்து வெளியேறி விடுதல். இதுவரையில் சொல்லப்பட்ட அனைத்தையும் நோன்பு நேரத்தில் நோன்பாளிகள் கடைப்பிடித்து இன்ஷா அல்லாஹ் பயன்பெற வேண்டும். இந்த மதரசா உடைய கட்டிடம் கட்டுவதற்கு தாங்கள் இயன்ற அளவு தாராளமாக நிதி உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.